அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ரெசிபி அரபியன் ஸ்டைலில் ஷக்ஷுக்கா அதை எங்கே பார்க்க போகிறோம். இது வந்து குப்பூஸோட சைடிஷாக வச்சு சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், பட்டர் கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இதில் 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 3 பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதை ஆயிலில் நல்லா குக் பண்ணிக்கங்க. ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க. 3/4 கப் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் நீங்கள் வெங்காயம் எடுத்தீங்களோ அதே கப்பில் 1 கப் தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியாக இருக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் உப்பு, தக்காளி நல்லா மசிஞ்சு வர்றதுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும். இப்போ நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இதில் 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துக்குங்க. என்கிட்ட பேஸ்ட் இல்லாதனால நான் பவுட்ரு சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் ஜிஞ்சர் பவுடர், 1/2 டீஸ்பூன் கார்லிக் பவுடர், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள். கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்தா போதும், ரொம்ப வேண்டாம். இப்போ மசாலா நல்லா குக் ஆகட்டும். குக் ஆனதுக்கப்புறம் இதில் ஒரு 1/4 கப் தண்ணி, கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சி வரணுங்கிறதுக்காக இந்த மாதிரி கொஞ்சமாக சேர்த்தா போதும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம எக் சேர்த்துடலாம். நான் 3 எக் சேர்த்துக்கிறேன். குவான்டிட்டி அதிகமாக வேணும்னா நீங்கள் எல்லாமே டபுளாக சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லா எக்கையும் சேர்த்தாச்சு. மேலே கொஞ்சமாக உப்பு, பிஞ்ச் அளவு போட்டால் போதும். இப்போ மூடி வச்சிடலாம். 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். எக் வந்து ஓவராக குக் ஆகிடாமல் கொஞ்சம் ஹாஃப் குக்காக இருக்கணும், அப்படி தான் சாப்பிடுவாங்க. மேலே கொஞ்சமாக மல்லித்தலை. நீங்கள் ஹாஃப் குக் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா ஃபுல்லாக குக் பண்ணிக்கலாம். ஆனால் ஷக்ஷுக்காவை பொறுத்த வரைக்கும் இது ஹாஃபாக தான் குக் பண்ணுவாங்க. இப்போ ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். அருமையாக இருக்குங்க. குயிக்காகவும் நம்ம தயார் பண்ணிடலாம். அரபி நாட்டை பொறுத்த வரைக்கும் குப்பூஸ்க்கு இது சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி ப்ரெட்டோடு தான் சர்வ் பண்ண போகிறேன். ரொம்ப ஈஸியான ரெசிபி, எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். எக் பாருங்கள், கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். என்னுடைய ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.